ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது இலக்கிய சீரியல் தாங்க. இலக்கிய சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி கிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிட்டு அவங்களும் வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணிவிட்டு இந்த அடுத்து நடக்க போகிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பூமி பூஜை வந்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இலக்கியாவும் கௌதமும் வந்து கிளம்புறாங்க. ரொம்பவே வந்து நல்ல விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை வந்து எப்படியாச்சும் வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னொரு பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க. அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் கிடையாது. அவருடைய தம்பியான கார்த்திக் தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதுவும் வந்து அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவருக்கு வந்து என்ன ஐடியா, என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஐடியாவும் வந்து கிடையாது. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தூண்டி விடுறதுக்கு வந்து எஸ்எஸ்கேவும், அதுக்கப்புறம் வந்து தாட்சாயணி, அதுக்கப்புறம் அஞ்சலி இவங்க எல்லாருமே வந்து பண்ணுறதுனால, கண்டிப்பாக வந்து அவர் வந்து ரொம்பவே வந்து சஃபர் ஆவார். ஓ! நம்ம வந்து இப்படி வந்து அறிவு கெட்டத்தனமா வந்து பண்ணிட்டு இருக்கோமா? நமக்கு வந்து அறிவை வந்து இவங்க வந்து புகுத்தி விடுறாங்களா? அப்படின்ற மாரி வந்து கார்த்திக் வந்து நினச்சிக்கிட்டு, ஓ! நம்ம வந்து இப்படி பண்ணா தான் வந்து நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணுறாரா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணும் புரியல. அவருக்கா வந்து சுயமா வந்து முடிவெடுக்கவும் வந்து தெரியல. அதுக்கப்புறம் முடிவெடுக்கவும் வந்து முடியல. ஸோ, அதனால வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே வந்து ஜெயிலேருந்து வந்து தில்லுமுல்லாட்டம்லாம் வந்து பண்ணிட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து டிசபிலிட்டி அதுக்கப்புறம் வந்து அந்த இது, இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து ஒரு ஜாமீன் வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாமீனில் வந்து வெளியே வந்துட்டார். இப்போ ஜாமீனில் தான் வந்து வெளியே வந்திருக்காரு. ஆனால் திரும்ப ஏதாச்சும் வந்து ஒரு தப்பு பண்ணால் கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து தெரியும். ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து எஸ்எஸ்கே வந்து சாதாரணமான ஒரு ஆள் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா கௌதமுடைய அப்பாவே வந்து எஸ்எஸ்கே தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவர் வந்து கௌதம் வந்து எந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறாரோ அதை விட வந்து அவங்க அப்பா வந்து கண்டிப்பாக வந்து யோசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். ஆனால் இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு ஒரு ஏஜுக்கு வரைக்கும் தான் வந்து அவரால் வந்து எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு மேலேயும் வந்து நம்ம கௌதமுக்கு வந்து தெம்பு இருக்குது, எல்லாமே வந்து பண்ணிவிடுவார். ஆனால் இப்போது கார்த்திகை வந்து நல்லா வந்து தூண்டி விட்டுட்டு கண்டிப்பாக வந்து கார்த்திகை வந்து அப்படியே வந்து குச்சி வச்சு குத்துறாங்க. நீ வந்து இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணாத, அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாட்சாணியும் அதுக்கப்புறம் அஞ்சலி இவங்க எஸ்எஸ்கே எல்லாருமே வந்து தூண்டி விடுறாங்க. அது இல்லாமல் வந்து அந்த வீட்டிலேருந்து வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறதுக்கு கூட வந்து கோர்ட் ஆர்டர் வந்து இன்னும் வந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்திக் வந்து பேசிகிட்டு இருக்கவும் உடனே வந்து எஸ்எஸ்கே வந்து சொல்கிறாரு, கோர்ட் ஆர்டர்லாம் வந்துருச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறார். என்னது வந்துருச்சா? எங்கே வந்துருச்சு? எப்படி வந்துருச்சு? யார் கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க? அப்படின்னலாம் வந்து கார்த்திக் ஒரே ஒரு ஷாக்கு. எப்படி இவர் வந்து வெளியே வந்தார் அப்படின்றதெல்லாமே வந்து அதெல்லாமே வந்து போன இதுலேயே வந்து பார்த்துட்டாரு. ஆனால் கோர்ட் ஆர்டர் வந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கோம். கோர்ட் ஆர்டர்லாம் வந்து வந்துருச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து எஸ்எஸ்கே வந்து சொல்லுவோம். என்ன சொல்கிறீங்க? கோர்ட் ஆர்டர் வந்து வந்தது என் கைக்கு வந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்தா அந்த கோர்ட் ஆர்டர் இப்போ போயிட்டு நீ வந்து உன் அண்ணனை வந்து தூக்கி விரட்டி அடிக்கலாம், அந்த வீடு வந்து உன்னுடையது, உன் அண்ணன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எஸ்எஸ்கே வந்து நல்லா வந்து தூண்டி விட்டுட்டாரு. உடனே வந்து பார்க்கணுமே பைரவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி, கார்த்திக் இவங்க எல்லாருமே 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு காரில் வந்து இறங்கிக்கிட்டு வெளியே வாடா அயோக்கிய ராஸ்கல் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. என்னது கௌதமே வந்து அயோக்கிய ராஸ்கல்னெல்லாம் சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்களே. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காரு, என் தம்பி வந்து என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து திருந்தி வருவான். அவன் திருந்தி வரும்போது வந்து நான் வந்து அவனுக்கு வந்து என்னுடைய நான் என்ன பொறுப்புகள் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கணும், அந்த பொறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து அவங்க கையில் வந்து கொடுத்துருவேன். அப்புறம் வந்து நான் வந்து ஃப்ரீ ஆகிடுவேன். அவனுக்கு வந்து என்ன தேவையோ என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து என் தம்பி வந்து எடுத்துக்கிட்டு இவனுக்கு என்ன அண்ணாவுக்கு வந்து என்ன கொடுக்கலாமோ அதை வந்து கொடுத்தா மட்டும் போதும். மற்றபடி வந்து நான் அவங்ககிட்ட வந்து வற்புறுத்த மாட்டேன். எனக்கு வந்து தேவையானதை வந்து நான் வந்து கேட்டு அடித்து பிடுங்க மாட்டேன் அப்படின்னு வந்து கௌதம் வந்து தெளிவாக வந்து அதில் வந்து தெளிவாக வந்து இருக்கார். ஆனால் கார்த்திக் வந்து இப்படி வந்து அவங்க அறிவு கெட்ட ஆள்கிட்ட வந்து போய் மாட்டிக்கிட்டு அறிவு கெட்டத்தனமாக வந்து இப்படி வந்து பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம கௌதம்க்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு டென்ஷன் வந்து உண்டாக்குற மாதிரியான ஒரு செயலை வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து நான்லாம் இதுக்கப்புறம்லாம் வந்து உன்னை வந்து மதிக்கிற மாதிரி இல்லைடா அப்படின்ற ஒரு வார்த்தை கூட வந்து தவறி கூட வந்து வந்துடலாம். ஆனால் இருந்தாலும் கௌதம்குள்ளே வந்து இருக்கிறது வந்து கார்த்திக் வந்து நல்லா இருக்கணும், என் தம்பி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் வந்து நான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக கார்த்திக் வந்து பண்ணுறது வந்து சுத்தமாக வந்து நல்லாவே இல்லை. ஸோ அதனால் வந்து கார்த்திக் வந்து எப்போ திருந்துவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ள போகிறாங்க நம்ம கௌதமை. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாடா.